அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன்
பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். யோவான் நற்செய்தி அத்தியாயம் 11 இறை சொற்றொடர்கள் 45 முதல் 57 வரையிலானவைகள். அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பலம் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமியர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கைபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்திலிருந்து அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டு புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினி சகோதரிகளே, சகோதரர்களே, வழிதான் வாழ்க்கை வர முடியும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக வலி வருகிறதே ஒதுங்கி போய்விடலாமா என்று நினைத்தால் அதுவும் கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. வலியை தாங்கிக் கொண்டு உலக மக்களுக்காக எல்லோருக்குமாக ஒருவர் வலியை தாங்குவது நல்லதுதானே என்று அந்த வலியை தாங்குகின்ற மனிதர்கள்தான் நிச்சயமாக புனிதர்களாக, வல்லவர்களாக, சாதனையாளர்களாக, நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைக்கப்படுகிறார்கள். சிறு வயதிலே முகத்தில் காதலினால் ஆசிட் வீசப்பட்ட இளம்பெண், வலியோடு சாதனை செய்த அன்சங் ஹீரோ ஆஃப் த இயர் என்ற விருதை பெற்ற லட்சுமி அகர்வால் அவராக இருந்தாலும் சரி, ரயிலிலிருந்து தூக்கி எறிந்த போதிலும் கூட நாட்டு விடுதலைக்காக வலியை தாங்கிய காந்தியாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் வலியின் பாதையை தேர்வு செய்தார்கள். இவர்களைப் போன்று பலரும் தேர்வு செய்திருக்கிறார்கள். வலி கொடுமையானது என்பதனை அறிந்தும் கூட, அதனால்தான் என்னவோ கவிஞர் பா. விஜய், ஒளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், பலிதாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் என்று எழுதியுள்ளாரோ என்று தோன்றுகிறது. இப்படி வலியை மட்டும் தன் வாழ்விலை தாங்கிக் கொண்டு அதன் வழியாக வெற்றி கண்டவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. காரணம்,
இயேசுவின் செயல்பாடுகளைக் கண்டு பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வல்லுநர்களும் கொதித்து எழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு யூதர்களின் சட்டத்திட்டங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்க்கிறார். அந்த சக்தி நமக்கெல்லாம் வராது. ஏன்னா பயப்படுகிறோம். நம்ம ஒரு நல்லதை சொல்ல வழியில்லை, நல்ல முறைகளை சொல்ல வழியில்லை. சொன்னால் பேரை கட்டிடும், ஆள் வச்சு அடிப்பாங்க, இல்லைன்னா பங்கு மாற்றி போட்டுருவானுங்க, இல்லைன்னா எப்படியாவது தண்ணி கண்ட இடத்துலலாம் மாற்றி போட்டுருவாங்க என்று சமூக வழிகாட்டிகளும் அரசியல் வழிகாட்டிகளும் சமய வழிகாட்டிகளும் சமய போதனையாளர்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதில். ஆனால் இதில் புலமை வாய்ந்தவர்கள் மற்றும் அட்டை பூச்சியாக செயல்படுகிறார்கள். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அதனால்தான் மீட்பு பணியிலே பலமுறை மக்கள் நலனை முன்னிட்டு சட்டத்தை ஒதுக்கிய போது இயேசுவுக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். பரிசேயர்களை புறக்கணித்து தாழ்ந்த மனநிலை கொண்ட வழி தண்டுகின்றவரை ஏற்று இயேசு செயல்படுகின்ற போதும் எரிச்சலாகிறார்கள். அவர்களை எதிர்ப்பது நம்முடைய வேட்டிக்குள் ஓனானை விட்டது போல ஆகிவிடும் என்று இயேசு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் அந்த முறையைத்தான் கையாளுகிறார் ஆண்டவர் இயேசு. வலி என்று அறிந்தும் அதே வழியை தேர்வு செய்கிறார், தெரிந்தும் தேர்வு செய்கிறார். நம்ம சில சமயங்களில் தெரியாமல் இறங்கிட்டோமோ என்று தோணும். ஆனால் இயேசு தெரிஞ்சே இது வலிதான் என்று தெரிஞ்ச பிறகும் கூட, இது சிலுவை தான் என்று தெரிஞ்ச பிறகும் கூட அதில் இறங்குகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பேர், ஒரு சிலர் தவிர, சொகுசான கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லுவோமே, ஒரு சொகுசான ஜோன் வழிகளை தேர்வு செய்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அது சாமியாராக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், போப்பாண்டவராக இருக்கட்டும், திருத்தந்தையாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஈவன் சாதாரண பங்கு பெற உள்ள நிர்வாகிகளாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், வலியை கொடுக்கக்கூடிய வழியை தேர்வு செய்கிற வழியை வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய தேர்வை நாம் செய்வது இல்லை. பலருக்காக ஒருவர் இறப்பது நல்லது என்று சொல்லப்பட்டதே. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்னும் தலைமைக்குரு கைபாவின் சொற்களை நம்ம தியானித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வார்த்தைகளை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாக இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிற நோக்கோடும் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் என்று நற்செய்தியாளர் யோவான் உடனே ஒரு குறிப்பையும் எழுதியுள்ளார். ஆம், இயேசு பலருக்காக ஒருவர் என்னும் சிந்தனையை செயல்படுத்தியுள்ளார். அவரை போல நாமும் பலருக்காக ஒருவராக இருக்க முடிய திட்டத்தை ஏற்படுத்துகிறோமா? அதே இறை திட்டமாக இருந்தால் அதை செயல்படுத்த நம்ம தயாரா? அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எப்படி போகாதே, சமூகம் எப்படி போகாதே? ஒருவரின் குற்றம் எல்லா மனிதனுக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய சொல்லி எல்லா மனிதனுக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிறார்கள் என்று பவுலடியார் மொழிந்ததும் இது பற்றி தானோ? பலருக்காக ஒருவர் துன்பங்களை அனுபவிப்பது நல்லது என்னும் இறை திட்டத்தை இயேசு அறிமுகப்படுத்தி உள்ளார். எனவேதான் அடிக்கடி நான் சொல்வது, ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காக வாழுகிற ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அவரை தொடர்ந்து எத்தனையோ மறைசாட்சியர் புனிதர்கள் திட்டத்தின்படி தம் முன்னைய உயிரை கையளித்துள்ளார்கள். புனித தேவசகாயம், ராணி மரியா, இவர்கள் வரிசையில் நம்ம பேரும் இருக்கும் போல பார்த்துக்கோமே. நம்முடைய வாழ்விலும் சின்ன சின்ன செயல்பாடுகளில் பலருக்கான ஒருவர் சிறிய துன்பங்களை, இடர்பாடுகளை, வசதி குறைவுகளை ஏற்றுக்கொள்வது என்னும் இயேசுவின் மாதிரியை பின்பற்ற முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அனைவரும் வாழ்வு பெற உமது உயிரை ஈந்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். பலருடைய வசதிக்காக நாங்கள் சில வசதி குறைவுகளை ஏற்றுக்கொள்ள, பலருடைய மகிழ்ச்சிக்காக நாங்கள் சில மகிழ்ச்சிகளை விட்டு கொடுத்து வாழுகிற அருளையும் நிலைப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மரியே தாய் மரியே எம் வாழ்வின் மாதிரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாக்கவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.